உறவுகள் வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்துல அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் செல்ல போகிறார். ஏன் செல்ல போறாருன்னு அது எனக்கு நம்ம தேவையில்ல. ஆனா, நீங்க போங்க, போயிட்டு வாங்க, என்னாலும் பண்ணுங்க. அது எதுக்கு அந்த குடும்பத்துக்கு 42 குடும்பத்துக்கும் அரசு வேலை குடுத்தீங்க? யார கேட்டு முடிவு பண்ணீங்க? அ அவங்க என்ன தியாகி குடும்பத்துலருந்து வந்தவங்களா? இல்ல மண்ணுக்கும், மக்களுக்கும், கனிம வளங்களுக்கு எதிர்த்து குரல் கொடுத்து செத்த குடும்பமா அது? இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகளுக்கு வந்து அவங்க குரல் கொடுத்து இறந்தாங்களா? ஒண்ணுமே இல்ல. ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகர் உங்கள பார்த்த முன்னாள் ஒரு நடிகர், ஒரு அரசியல் தொலைஞரையும் உங்கள பார்த்த வந்த ஒரு கூட்டத்துல நான் வந்து இறந்து போனாங்க. அது வந்து அது 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 வெற்றி கூட்டம். அந்த கூட்டத்துக்குலாம் ஒரு கணக்கே கிடையாது. அ அந்த கூட்டத்துக்கு குடும்பத்துக்கு ஒரு வேலை. அவன் படிச்சுட்டு ஊர சுத்திக்கிட்டு இருக்கான். வேலை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். கெஜெட்ல எழுதி அவன் வேலை வருமான்னு அவன் ஏங்கிக்கிட்டு இருக்கான். அந்த மாரி ஆளு வேலை இல்லாம என்னென்னமோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். டெலிவரி பாய், அந்த பாய், இந்த பாய்ன்னு. இங்க பாருங்க, விஜயண்ணா ஓவர் ஆடாதீங்க. ஆடுனவங்கலாம் எங்கெங்க எப்படி போயிருக்காங்க. பார்த்துடுங்க. உங்களுக்கு முன்னாள் இந்த திமுகவுல உங்களுக்கு ஒரு உதாரணம். உஷாரா இந்த மாரிலாம் போகாதீங்க. போனவங்கலாம் டக்குன்னு இறங்கிடுவாங்க. ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு நடிகர் தான். நடிகர் வந்த ஒரு முதலமைச்சர் தான் நீங்க. நீங்க ஒரு போராளி கிடையாது.